வெங்கட்ரமண சுவாமி கோயில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்ணம்பள்ளியில், அதாவது கணவாய்ப்பட்டி என்ற கிராமத்தில் உள்ள ஒரு பழமையான பெருமாள் கோயிலாகும். இக்கோயில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சேலம் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் சென்னை புறவழிச்சாலைக்கு முன்னதாக மோட்டூர் பிரிவில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திரேதா யுகத்தில் இந்த இடத்தில் திருமகள் வேட்டுவக்குடியில் பிறந்துள்ளார். தன் பிறப்பு ரகசியத்தை தெரியாத நிலையில் பெருமாளை வேண்டி தவமிருந்து அவரை அடைந்தார். தான் தவமிருந்த இத்தலத்தில் வெங்கடரமணராக அருள் புரிய வேண்டுமென்று பெருமாளை வேண்ட, அவ்வாறே அவர் அருளும் தலம் என வரலாறு சொல்லப்படுகிறது. திரேதா யுகம் என்பது இந்து கால கணிப்பு முறையின்படி சதுர்யுகங்களில் ஒன்றாகும். இந்த யுகத்தின் தொடக்க நாள் தான் அட்சய திருதியை விழாவாக கொண்டாடப்படுகிறது. வேட்டுவ குடி என்றால் வேட்டை மற்றும் வேளாண்மை போன்ற தொழில்களை செய்து வந்த ஒரு சமூகத்தை குறிக்கும் சொல். கொங்கு வேட்டுவ கவுண்டர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். 63 நாயன்மார்களுள் ஒருவரான கண்ணப்பர் உடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த இடமானது பிற்காலத்தில் அடர்ந்த வனமாக ஆனது. அப்போது இப்பகுதியில் மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் ஒரு புற்றின் அருகே செல்லும் பசுமாட்டை பார்த்தான். அந்த பசுமாடு அந்த புற்றின் மீது பால் சொரிவதைக் கண்டு வியந்து இதை ஊரில் உள்ள பெரியவர்களிடம் கூறினான். ஊர் மக்கள் அந்த இடத்தில் வந்து பார்த்தபோது அந்த இடத்தில் வெங்கடரமணர் சுயம்பு வடிவில் இருப்பதை பார்த்து வியந்தனர். உடனே ஊர் மக்கள் வெங்கடரமணருக்கு கோயில் கட்டத் துவங்கியபோது மகாலட்சுமி தாயாரும் சுயம்புவாக காண கிடைத்தார். இதையடுத்து இரு சுயம்பு திருமேனிகளையும் நிலை நிறுத்தி கோயில் கட்டப்பட்டது. கோயிலின் கிழக்கு திசையில் 3 நிலைகளுடன் ராஜகோபுரம் உள்ளது. கோயில் வளாகத்தின் உள்ளே இடது புறம் உள்ள சன்னிதானத்தில் சுயம்பு வடிவின் பின்புறத்தில் நின்ற கோலத்தில் வெங்கட்ரமணர் சங்கு சக்கரதாரியாக உள்ளார். வலது புறம் உள்ள சந்நிதியில் கோவிந்தராசர் மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் சுயம்பு வடிவில் காட்சியளிக்கின்றனர். அங்கே திருமகளும் மண்மகளுடன் அரிதியிலில் அரங்கநாதர் காட்சி தருகிறார். கணவாய்ப்பட்டி வெங்கட்ரமண சுவாமி கோவில் என்றாலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோயில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் குலதெய்வம் ஆகவும் உள்ளது. ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. மாதந்தோறும் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களிலும் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெறுகிறது. புரட்டாசி மாதம் வரும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பக்தர்கள் அதிக அளவில் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். குறிப்பாக புரட்டாசி மாதங்களில் வரும் சனிக்கிழமை நாட்களில் ஏராளமான பொதுமக்கள் வந்து சுவாமியை வழிபட்டு செல்வார்கள். சுற்றுவட்டார கிராமங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.